சித்திரப்பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரிபீட்டவே சுவாமி. ஏன் சுவாமி இந்த நிலைமையில இது உங்களுக்கு தேவையா? இதை விடுறதுக்கு முடியல சாமி. நீங்க இதை விடலன்னா உங்களை இருமலும் விடாது. இது உங்களுக்கு நல்லதில்லை. தப்பு பண்ணிட்டேன் சாமி, மன்னிச்சிடுங்க சாமி, மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க சாமி, எந்திரிங்க. சுவாமி, சபரிமலைக்கு வர்றது ஐயப்பனுக்காக இல்ல, நமக்காகத்தான். உங்களை பார்த்து மற்ற சாமிங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இனிமே பிடிக்க மாட்டேன் சாமி, இனிமே பிடிக்கவே மாட்டேன். சரி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. இந்த மாதிரி புரியும்படியே யாருமே சொல்லல. சரணம் சொல்லுங்க. சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ராஜாராம் சாமி, ராஜாராம் சாமி கொஞ்சம் நில்லுங்க. என்ன சாமி? சங்கர் கன்னிசாமி பாத்தீங்களா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? கன்னிசாமி பொறுப்பு உங்ககிட்ட தானே பிடிச்சிருக்கேன். ஆமா சாமி, நான் வீட்டு ஞாபகமாவே வந்துட்டு இருந்தேன்னா திரும்பி பார்த்தா கன்னிசாமியை எங்கேயும் காணல. ஐயப்பா, இது என்ன சோதனை? நீங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு வருவீங்கன்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன். சேகர்சாமி, ராஜாராமசாமி கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன்னா நம்ம சுவாமிகள் கூட்டத்திலேயே கடைசியா வந்த ஆள் நான் தான். அங்க பாருங்க. ஐய, கழுதை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நம்பி தான் புள்ளி அனுப்புனாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? ஐயப்பா, நம்ம சங்கர் சுவாமி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. சுவாமியே சரணமையப்பா. மாமா, மாமா எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா என்னை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா, அம்மா, ஐயப்பா, ஐயப்பா, அம்மா, மணிகண்டா, ஐயப்பா, அம்மா, மணிகண்டா, கால அடிப்பட்ட, அம்மா, மணிகண்டா, அம்மா, கால அர்த்தம் வரும். கூட யாரும் வரலையாப்பா? எங்க மாமா இப்பதான் சபரிமலைக்கு தடவையா வர்ற வழியில எங்க மாமாவை தவற விட்டுட்ட. சுவாமி, ஐயப்பா, ஐயப்பா, நீ வழி தவறி வந்தாலும் சரியான வழியில தான் வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி குடி. அம்மா, 18ஆம் படிக்கிற கூட்டிட்டு போறீங்களா? நான் எதுக்கு படிச்சுட்டு போனோம்? நம்ம 2 பேரும் எங்க இருந்தாலும் கருணையோட அவன் அழைச்சிட்டு போவான். எல்லாரும் அவன் பிள்ளைங்க தானே, அதுலயும் சின்ன பிள்ளைங்களை கண்டா அவனுக்கு ரொம்ப உசுறு. எதுக்கு? எதுக்குன்னா அவனும் ஒரு சின்ன பிள்ளை தானே. ஆஹா, ஆமாப்பா. மகாதேவனுக்கு முதல் மகன் கணபதி, 2வது மகன் சுப்பிரமணியன், 3வது மகன் தான் மணிகண்டன். என்னது, 3வது மகன் மணிகண்டனா? ஆமாப்பா, சிவா விஷ்ணு அம்சம் தானே மணிகண்டன். அந்த கதை உனக்கு தெரியாதப்பா? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மணிகண்டா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா, என்ன ஆச்சுப்பா? நான் சபரிமலைக்கு போயிருந்தேன், ஐயப்பனை பார்த்தேன். அப்படியா? அவர் தரிசனம் கிடைச்சது. பாத்தியாப்பா, அந்த ஐயப்பன் கதையை கேட்கிறப்பவே அந்த சுவாமி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டான். பாத்தியா? அதுதான்ப்பா உன் மகிமை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போ
சுவாமியே சுவாமி சங்கர் சுவாமி சுவாமி சங்கர் சுவாமி சுவாமியே சங்கர் சுவாமி சுவாமியே சங்கர் சுவாமி ராஜாராம் சாமி ராஜாராம் சாமி என்ன சாமி இப்படி பத்திரி போய் வரீங்க என்னாச்சு குருசாமி பெரிய தப்பு நடந்து போச்சு எனக்கு எந்த பண்றதுன்னே தெரியல நம்ம கூட வந்த சங்கர் சுவாமி எங்கேயும் காணல சாமி கவலைப்படாதீங்க ராஜாராம் சாமி அந்த கன்னிசாமிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் குருசாமி அந்த கன்னிசாமி எங்களுக்கு முன்னாலேயும் போகல பின்னாலேயும் வரல அதான் சுவாமி எனக்கு கவலையா இருக்கு குருசாமி உங்களை நம்பிதானே வந்திருக்கோம் கவலைப்படாதீங்க நாமெல்லாம் நம்பி இருக்கிற அந்த ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார் நான் வருஷா வருஷம் பக்தியோட சபரிமலைக்கு வர்றது உண்மையா இருந்தா நான் நிஷ்டையோட விரதம் இருக்கிறது உண்மையானா அந்த கன்னிசாமி சன்னிதானத்துல நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா இருப்பார் இது சத்தியம் வாங்க சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே சுவாமியே ஐயப்போ சுவாமியே சங்கர் சுவாமி குருசாமி சங்கர் சுவாமி சன்னிதானத்திலே இருப்பார் நீங்க சொன்னீங்களே அது உண்மையாச்சு அங்க பாருங்க சுவாமியே சரணம் ஐயப்பா அது நானா சொன்னதில்லை சுவாமி அவன் என்ன சொல்ல வச்சது வாங்க 18ஆம் படி ஏறுவோம் சுவாமியே வந்துதானே ஆகணும். நம்ம குருசுவாமி நீங்க சன்னிதானத்தில் இருப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னார். அதனாலதான் அவரை குருசாமிங்கிறாங்க. உங்களை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எதுவா இருந்தாலும் தேடி கிடைச்சாதான் அதுக்கு மகத்துவம். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம், ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம், ஹரிவிமர்தனம் சுவாமி நித்யநர்த்தனம், ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாச